ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி நான் சொல்ல போகிறது 3 பெஸ்ட்டான அதுவும் ஹை டிவிடெண்ட் தர ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஸ்டாக்ஸில் எல்லாம் பேங்க் எஃப்டி தரதை விட மீன்ஸ் ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன் இருக்குல்ல, அதை தரதை விட ஸ்டாக்ஸில் ரொம்ப அதிகமான ஹை ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அண்ட் சேம் டைம் டிவிடெண்ட் ஈல்டுமே இங்கே டைம் டு டைம் ரொம்ப கரெக்டாக கிடைக்கும். டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எதெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் டபாரியா டூல்ஸ் லிமிடெட் தான். இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக பிஸ்னஸ் எல்லாமே புரியும். இங்கே இப்போ டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 457% ரொம்ப அதிகமான ஹை டிவிடெண்ட் ஈல்டு தராங்க. ஈவன் சொல்ல போச்சுன்னா மார்க்கெட் கேப் பாருங்கள், வெறும் ஜஸ்ட் இங்கே 13 crore, அதுவும் பென்னி ஸ்டாக் கூட இல்லை, இதெல்லாம் மைக்ரோ கேப்பில் வர ஸ்டாக்ஸு. இவ்வளோ சின்ன கம்பெனியாக இருந்தாலும் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கிங்க, டெட் ஈக்விட்டியுமே ரவ கூட டெட் ஈக்விட்டியுமே இல்லை, ஆல்மோஸ்ட் இங்கே 0 இருக்குது. அண்ட் சேம் டைம் பிளஸிங் பர்சன்டேஜுமே இங்கே எதுவுமே இல்லை. இது எல்லாமே ரொம்ப நல்ல சூப்பரான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டனாக ROCE அண்ட் ROE இது ரெண்டுமே வேறு லெவலில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதனால் நம்மளுடைய ஸ்டாக் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக க்ரோத் ஆகிறத நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியும். குவார்ட்டர்லி ரிசல்ட் இதுவுமே இங்கே நல்ல கிளியராக பார்க்கலாம். இங்கே நல்ல கிளியராக பாருங்கள், சேல்ஸ் இங்கே லாஸ்ட்டு சேம் நம்ம செப்டம்பர் குவார்ட்டர் பார்த்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் 209 crore தான் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அதே இப்போ கரண்ட்டாக Q2 செப்டம்பர் குவார்ட்டரில் க்ரோ பண்ணி ஆல்மோஸ்ட் இங்கே 224 crore இங்கே சேல்ஸுமே க்ரோ ஆயிருக்கு. அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும். லாஸ்ட் குவார்ட்டரில் ஒரு ஆல்மோஸ்ட் 24 crore இருந்துச்சு, இப்போ 31 crore நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது. விச் மீன்ஸ் நல்ல கிளியராக பார்க்க முடியும். சேல்ஸாக இருக்கட்டும் அண்ட் சேம் டைம் இங்கே நம்மளுடைய நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே இங்கே இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிருக்கிறது நல்ல கிளியராக பார்க்க முடியுது. அதே போல் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தாலும் இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். கண்டினியூவாக கம்பெனி இங்கே எவ்ரி இயர் சேல்ஸ் இங்கே க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க, அதுவுமே கிளியராக இருக்குது. விச் மீன்ஸ் சொல்ல போச்சுன்னா இப்போ கரண்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்க ட்ரில்லிங் 12 மந்த்துமே ஒரு நியர் அபவுட் ஆல் டைம் ஹையில் தான் 863 crore நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸ் இருக்குது. அதே போல் நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தாலும் இதுவுமே கண்டினியூவாக எவ்ரி இயர் க்ரோ ஆகிட்டுருக்கு. அண்ட் சேம் டைம் இதுவுமே நல்ல கிளியராக பார்க்க முடியும். இதுவுமே ட்ரில்லிங் 12 மந்த்து 118 ஆல் டைம் ஹையில் தான் இங்கேயுமே நெட் ப்ராஃபிட்டும் பார்க்க முடியுது. விச் மீன்ஸ் நம்ம ப்ரீவியஸ் இயரோட எல்லாத்தையுமே கம்பேரிசன் பண்ணாலும் எவ்ரி இயர் க்ரோவில் இருக்குது. அண்ட் கண்டினியூவாக இங்கே க்ரோத் ஆகிட்டு இருக்கிறதும் நல்ல கிளியராகவே பார்க்க முடியுது. கம்பெனி இங்கே டிவிடெண்ட்டுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். டிவிடெண்ட் பேடுமே ஆல்மோஸ்ட் இங்கே லாஸ்ட் 3 இயர்ஸாகவே கண்டினியூவாக இங்கே டிவிடெண்ட் தந்துருக்காங்க. அதுவுமே இங்கே நம்பர்ஸில் நல்ல கிளியராக விசிபிள் ஆகுது. அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே பேங்க்கை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் வேணும்னா இந்த ஸ்டாக்ஸ்லையுமே டெஃபினட்டாகவே நம்ம ட்ரேட் பண்ணலாம். நான் இங்கே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களுமே அனலைஸ் பண்ணலாம். இதுக்காகவே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு டிசம்பரில் 6th பேட்ச் இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணணும், பொசிஷன் சைஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சஸ் அனலைசிஸ்லாம் எப்படி பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை எப்போ தான் என்ட்ரி பண்ணணும், எப்போ நம்ம ஒரு ஸ்டாக்ஸ்லேருந்து எக்ஸிட் ஆகணும், எல்லாத்தையுமே நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் லேர்ன் பண்ணலாம். ரொம்ப அதிகமான ப்ராஃபிட்டையுமே அண்ட் மணியுமே மேக் பண்ணலாம். உங்களுக்காக இங்கே ஒரு செம்மையான ஆஃபரும் இருக்குது. யார் நம்ம கிளாஸில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 10 மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் இங்கே டேரெக்டாகவே அதுவும் ஃப்ளாட்டாக 50% டிஸ்கவுண்ட் ஆஃபர் கிடைக்கும். சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க. இந்த ஆஃபர் வெறும் லிமிட்டடான டைம் பீரியடுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே அடுத்த ஸ்டாக் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து வர கோல் இந்தியா லிமிடெட் தான். இந்த ஸ்டாக்குமே இப்போ டிவிடெண்ட் ஈல்டு பாருங்கள், ஆல்மோஸ்ட் இங்கே 6.21% நல்ல பெட்டரான இங்கே டிவிடெண்ட் ஈல்டு தராங்க. ஈவன் சொல்ல போச்சுன்னா நம்ம பேங்க்கை விடையுமே ரொம்ப அதிகமான டிவிடெண்ட் ஈல்டு இங்கேருந்துமே பார்க்க முடியும். டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியும். நம்ம ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சுனாலும் மார்க்கெட்டே இப்போ டவுனாக இருக்கிறதுல ஒரு 23% கரெக்ஷனில் தான் பார்க்க முடியுது. அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா நம்ம இண்டிகேட்டர் இங்கே பார்த்தாலும் இதுவுமே இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் 3 இண்டிகேட்டர் இருக்குது. அண்ட் அந்த 3 இண்டிகேட்டருமே இங்கே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இங்கேருந்துமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சிக்னல் இருக்கிறத இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் அது போக இன்னொன்றுமே இங்கேயுமே நோட் பண்ணிங்கன்னா இங்கேயுமே நல்ல கிளியராகவே நோட் பண்ண முடியும். இங்கேயுமே டெக்னிக்கல் சேட் சப்போர்ட்டில் ஒரு நியர் அபவுட் ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நல்ல பெட்டரான திரும்பவும் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் எடுத்துருக்கிறதுமே இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு தடவை நம்ம ரெசிஸ்டனை பிரேக் அவுட் பண்ணி ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே மேலே போச்சு. அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வந்துச்சு. அண்ட் நல்ல கிளியராக பார்க்க முடியும். செகண்ட் டைமுமே சப்போர்ட்டில் வந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து திரும்பவுமே ரிவர்ஸ் ஆகிருக்கு. அண்ட் தேர்ட் தடவை இங்கே சப்போர்ட்டில் வந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. அண்ட் அகைன் நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். சேட்டை ரீட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைமும் கிளியராகவே ரிவர்ஸ் ஆகி மேலே போயிருக்கு, செகண்ட் டைமும் வந்துச்சு அண்ட் கிளியராகி இங்கே மேலே போயிருக்கு சேட் பேட்டர்னில். அண்ட் தேர்ட் டைமும் இதே மாதிரி தான் போயிருக்கு. அண்ட் ரிப்பீட்டடாக இப்போ அகெயின் அண்ட் அகெயின் 4 டைமுமே இங்கே ஸ்டாக் இங்கே நல்ல கிளியராக இங்கே வந்திருக்கிறது நல்ல கிளியராக
இங்கே பார்க்க முடியுது. அண்ட் அதே போல் தான் இங்கேருந்துமே ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இங்கேருந்துமே நல்ல பெட்டரான ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம ஸ்டாக் ப்ரைஸ்லையுமே பார்க்க முடியும். அண்ட் சேம் டைம் இந்த டைம் பீரியடில் நம்மளுக்கு டிவிடெண்ட் கிடைச்சாலும் நல்ல பெட்டரான டிவிடெண்ட்டுமே இங்கேருந்துமே டெஃபினட்டாகவே நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பெஸ்ட்டான டிவிடெண்ட் தர ஸ்டாக் மல்டிபேஸ் இந்தியா லிமிடெட் தான். இந்த கம்பெனியுமே பாருங்கள், ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு டிவிடெண்ட் ஈல்டுமே 9.37% நல்ல பெட்டரான இங்கே டிவிடெண்ட் ஈல்டு தராங்க. ஈவன் சொல்ல போச்சுன்னா இதுவுமே மார்க்கெட் கேப் 713 கோடி. ஒரு நல்ல வந்து இதுவுமே ஒரு பென்னி ஸ்டாக்ஸ் இல்லை ஸ்மால் கேப்லாம் சொல்ல முடியாது. இதுவுமே மைக்ரோ கேப்பில் வர கம்பெனி தான். ஈவன் மைக்ரோ கேப் கம்பெனியாக இருந்தாலும் இங்கேயுமே நல்ல கிளியராக பார்க்க முடியும். டெட் டு ஈக்விட்டி அண்ட் சேம் டைம் லெஸ்ஸிங் பர்சன்டேஜ் இங்கே ரெண்டுமே வந்து ரொம்ப ஜீரோவாக இருக்குது. இது எல்லாமே இங்கே ரொம்ப பெரிய பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான். இவங்களுமே ஒரு நியர் அபவுட் வந்து டிவிடெண்ட் பே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அதுவுமே வந்து நியர் அபவுட் இங்கே பார்க்க முடியும். ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாகவே கண்டினியூஸாக கம்பெனி இங்கே டிவிடெண்ட் பே பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே இங்கே நல்ல கிளியராகவே விசிபிள் ஆகுது. அண்ட் ஈவன் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்தாலும் அண்ட் டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கே நல்ல கிளியராக பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டு நல்ல கிளியராக தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அதே வந்து இந்த கம்பெனி மட்டும் ஒரு நியர் அபவுட் வந்து லாஸ்ட் 5 டேஸாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 70%க்கு மேலே அப் சைடில் கண்டினியூவாக அதுவும் க்ரீன் கேண்டலில் இங்கே ரிட்டர்ன் தந்திருக்கு. இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான். ஈவன் வந்து இங்கே சேட்டில் வந்து இன்னும் நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லி கேண்டல்ஸில் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து பார்க்க முடியுது. அண்ட் அந்த ரெசிஸ்டன்ட் லைனுமே இங்கே கிளியராக பார்க்கலாம். அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன்லேயுமே நல்ல கிளியராக வந்து இங்கேருந்துமே ஒரு பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அண்ட் பிரேக் அவுட் கிடச்சது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே ஒரு வால்யூம் பார்த்தீங்கன்னாலும் இதையுமே நல்ல கிளியராக வந்து இங்கே விசிபிளில் பார்க்க முடியும். நல்ல பெட்டரான ஹை வால்யூமில் அதுவும் க்ரீன் கேண்டலில் நல்ல பிரேக் அவுட் இருக்குது. அண்ட் இதே ப்ரீவியஸ் டைமில் எப்போ பார்த்தாலும் இந்தளவுக்கு அதிகமான வால்யூம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிச்சுன்னா இங்கே எங்கேயுமே பார்க்க முடியல. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே வரப்போகிற அப்கமிங் டேஸில் நல்ல பெட்டரான இங்கேருந்து ரேலி தரதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் சேம் டைம் டிவிடெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்துமே ரொம்ப அதிகமாக பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இங்கேயுமே பார்க்க முடியுது. இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக கொண்டு வரதுக்கு அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிடுங்க. நான் சொல்லியிருக்கிற இந்த 3 பெஸ்ட்டான டிவிடெண்ட் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா அதுவுமே சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.